10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். So now we can learn about strain. So past class previous class நம்ம என்ன சார் பார்த்திருப்போம் அப்படினா stress பார்த்திருப்போம். So stress அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படினா force by area. ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு லாங்கிட்யூடல் ஸ்ட்ரெஸ்ஸு, வால்யூம் ஸ்ட்ரெஸ்ஸு, சியர் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சேம் அதே போல் தான் இதுவும். ஸோ முதல்ல நம்ம இப்போ என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் அப்படின்றதுக்கு முன்னால் நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தேர் ஆர் த டூ ஃபோர்ஸ் ஆக்டிங். வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபார்மிங் ஃபோர்ஸ், அடுத்து வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ ஏ ஃபோர்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் த சேஃப் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டோட சேஃபும் சைஸும் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி டிஃபார்மிங் ஃபோர்ஸ். ஆஃப்டர் ரிமூவிங் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் த ஆப்ஜெக்ட் இட் வில் கெயின் த ஒரிஜினல் சேஃப் அண்ட் சைஸ் அப்படின்னா அந்த ஃபோர்ஸுக்கு பேர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அதோட சேஃபும் சைஸும் சேஞ்ச் ஆக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டிஃபார்மிங் ஃபோர்ஸ். நம்ம டிஃபார்மிங் ஃபோர்ஸ் டெர்மினேட் பண்ண உடனே இட் வில் கெயின் த ஒரிஜினல் பொசிஷன் அப்படின்னா இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். தோஸ் ஆப்ஜெக்ட் இட் வில் ஹேவிங் த டிஃபார்மிங் அண்ட் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த எலாஸ்டிசிட்டி. டிஃபார்மிங் ஃபோர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து பிளாஸ்டிசிட்டி. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பால் இருக்குது, வாலிபால் இருக்குது, ஒரு கிரிக்கெட் பால் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுறீங்க. தென் ப்ரெஸ் பண்ணுறப்போ அதோட வால்யூம் அதோட சேஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் செட் டு பி டிஃபார்மிங் ஃபோர்ஸ். தென் ஆஃப்டர் யூ ஆர் டெர்மினேட்டிங் த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இட் வில் ரீகெயின் த ஒரிஜினல் சேஃப். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் த பால் இன் த எலாஸ்டிசிட்டி. இதுவே நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் எடுக்கிறீங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க. ஒயில் ஹீட்டிங் இட் வில் பி எக்ஸ்பாண்டட். அதுவும் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் தான். நீங்கள் ஃபோர்ஸ் அப்படின்றது எனி டைப் ஆஃப் எனர்ஜியாக கூட இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா ஒர்க்குக்கு உண்டான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க முன்னாலேயே. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இங்கே வந்து ஒர்க்குனாலும் எனர்ஜினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ யூ கேன் அப்ளைங் த ஹீட் எனர்ஜி ஸோ தட் இட் வில் பி எக்ஸ்பாண்டட். தென் ஆஃப்டர் டெர்மினேட்டிங் த ஹீட் எனர்ஜி இட் வில் நாட் கெயின் த ஒரிஜினல் சேஃப். ஏன்னா பிகாஸ் அங்கே வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ சச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் பிளாஸ்டிசிட்டி. சேம் இப்போ அதில் வந்து ஸ்ட்ரெஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் டீல்ஸ் த ஹவு மச் த ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்ட்ரெச்டு ஆர் டிஃபார்ம்டு when the force is applied. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே when you are applying the force the how much times it will be elongated or compressed. நம்ம எவ்வளோ வந்து அந்த ஆப்ஜெக்டை எலாங்னேட் பண்ணியிருக்கோம் ஆர் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து how do we know அப்படின்னா based on the strain வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ it gives the fractional change in the size of the object. So fractional change it is a word, it will containing whether increasing or decreasing. ஸோ நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்டோட சேஃப் அண்ட் சைஸ் இன்க்ரீஸும் ஆகிருக்கலாம் டிக்ரீஸும் ஆகிருக்கலாம். ஸோ த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ தென் ஹவு மச் ஃப்ரம் த ஒரிஜினல் வேல்யூ. இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட சேஃப் வந்து அப்ளைங் த ஃபோர்ஸ் வந்து 20% சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரிஜினல் வந்து 100%. 100லேருந்து எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 20%. அப்போ டோட்டல் சேஞ்ச் எவ்வளோ சார் அப்படின்னா 120%. ஆல்ரெடி ஹேவிங் த 100%. பை அப்ளைங் த ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு எவ்வளோ சார் அப்படின்னா 20%. ஸோ அதான் நம்ம சொல்கிறோம் இட் கிவ்ஸ் த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட் மெஷர்ஸ் டிகிரிஸ் ஆஃப் டிஃபார்மேஷன். ஸோ டிகிரிஸ் ஆஃப் டிஃபார்மேஷன் அப்படின்றது ஹவு மச் ஸோ ஃபார் அப்படின்னு அர்த்தம். ஹவு மச் அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம வந்து அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிகிரி ஆஃப் டிஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ரெயினுக்கு உண்டான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் இ அப்படின்னு சொல்லலாம், அப்சிலான்னு சொல்லலாம், அப்சிலான் இல்லை ஈன்னு சொல்லலாம், எப்சிலான்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெயின் இ இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் சைஸ் பை ஒரிஜினல் சைஸ். ஸோ சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஆக்சுவலாக நம்ம காமனாக என்ன சொல்கிறோம்னா சேஞ்ச் இன் சேஃப் பை ஒரிஜினல் சேஃப் ஆர் சேஞ்ச் இன் சைஸ் பை ஒரிஜினல் சைஸ் வாட் எவர் இட் வில் பி. ஸோ சப்போஸ் இங்கே வந்து ஒரிஜினல் சைஸை நம்ம லென்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ எல் இங்கே வந்து எனக்கு டெல்டா எல். ஸோ டெல்டா எல் பை எல். ஸோ அப்போ வந்து மேலேயும் லென்த்தோட யூனிட் மீட்டர் தான், கீழேயும் அப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஹேவிங் த சேம் யூனிட். ஸோ போத் இட் வில் கேன்சல் ஈச் அதர். ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ் நோ டைமென்ஷன்ஸ். ஸோ ஃபார் யார் ஸ்ட்ரெயின். பட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து யூ ஹேவ் த யூனிட்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு
என்ன சார் ஃபார்முலானா ஃபோர்ஸ் பை ஏரியா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் 2 m l power minus 1 t power minus 2 it is the unit of stress but compared to the stress strain is nothing. So strain அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா it has the no units no dimensions, no units no dimensions. So இதோட நார்மலான ஃபார்முலாவே என்னன்னா சேஞ்ச் இன் சைஸ் பை ஒரிஜினல் சைஸ் டெல்டா எல் பை எல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். In same similar to the stress strain having are divided into three types. என்னென்ன அப்படின்னா first longitudinal strain, shearing strain, volume strain. மூணு strain இருக்கு நம்மளுக்கு, longitudinal strain, shearing strain, volume strain. So longitudinal strain further divided into two ways. One is the tensile strain, second one is the compressive strain. So இது வந்து எனக்கு என்னென்னா tensile strain, இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா compressive. So நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா strain அப்படின்னா என்ன சார் அப்படின்னா so it is defined as the ratio between the change in size by original size, so delta L by L. So both numerator and denominator having the same units, so it has no units no dimensions. So the shearing strain are divided into three ways: longitudinal strain, shearing strain, volume strain. So இந்த longitudinal strain வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டென்சைல், ஒன்று வந்து கம்ப்ரெசிவ், அடுத்து வந்து shearing strain, வால்யூம் strain. இப்போ முதல்ல நம்ம யார் சார் பார்க்குறோம் அப்படின்னா லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின். ஸோ லாங்கிட்யூனல் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா லென்த் அப்படின்னு அர்த்தம். லாங்கிட்யூடினல் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ். ஸோ எக்ஸ் ஆக்ஸில் யார் சார் சேஞ்ச் ஆவாங்க லென்த். ஒய் ஆக்சஸ் இருக்கலாமா, இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆக்சஸ் இருக்கணும், லென்த் ஒரு பெர்த் ஒரு ஹைட், ஸோ வாட் எவர் இட் வில் பி. ஸோ லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினில் when a rod of length L is pulled by the equal and opposite forces. ஸோ கன்சிடர் ராட், ஒரு ராட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த ராடோட லென்த் வந்து எனக்கு என்ன சார்னா எல். ஸோ அந்த லென்த்து வந்து அந்த எல் லென்த்தில் இருக்கிற ராடை நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா புஷ் பண்ணுறீங்க. அப்போ என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட லென்த்து வெதர் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். அப்போ ஸ்ட்ரெயினுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா இன்க்ரீஸிங் த லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த ராட் ஆர் ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ராட் ஆர் நேச்சுரல் லென்த் ஆஃப் த ராட், ரெண்டுமே ஒன்று தான். ஒரிஜினல் லென்த் ஆஃப் த ராடும் நேச்சுரல் லென்த் ஆஃப் த ராடும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்டோட சேஃப் வந்து ஒரு பர்டிகுலர் ஆக்சஸில் மட்டும் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா இட் இஸ் செட் டு பி லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின். அப்போ ஃபார்முலா வந்து சிமிலர் டு சேஞ்ச் இன் சைஸ் பை ஒரிஜினல் சைஸ் மாதிரி தான் இங்கேயும். increase the length of the rod by original length of the rod. The another name of the original length வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் லென்த் ஆஃப் த ராட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ டெல்டா எல் பை எல், அப்போ வந்து ரெண்டும் கேன்சல் ஆயிரும். சரி, இப்போ லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினை நம்ம எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் முன்னே பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து டென்சைல், ஒன்று வந்து கம்ப்ரெசிவ். டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா if the length is increased from the original length. ஸோ டென்சைல் அப்படின்னா இழுக்கிறது, கம்ப்ரெசிவ் அப்படின்னா அமுக்கிறது, கம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ அப்போ லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா லென்த் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அந்த லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த டைமில் லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினுக்கு நான் வைக்கிற பேர் டென்சைல் ஸ்ட்ரெயின். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அதோட லென்த் வந்து டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயினுக்கு அந்த டைமில் லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயினை நான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லணும். if the length is increased from the original length it is known as the tensile strain. If the length is decreased from the original length it is said to be the compressive strain. அப்போ longitudinal strain அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா if you are applying to the force to the rod or any object its length increases in the particular axis whether x or y or z, so whatever it will be அதோட லென்த் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகணும். அது லென்த்தாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், பெர்த்தாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஏன்னா லென்த்து பெர்த்து ஹைட்டு ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் லென்த். பெர்த்து ஹைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஒன் டைப் ஆஃப் லென்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டென்சைல் ஸ்ட்ரெயின், ஒன்று வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெயின். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால அந்த ராடோட லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா பை யூஸிங் பை எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட் பார்த்துருப்பீங்க. இழுத்தீங்க அப்படின்னா அதோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆனால் லாங்கிட்யூனல், ஆக்சுவலாக லென்த்தில் சேஞ்ச் இருந்தால் லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின் தான். பட் வென் யூ ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ் த லென்த் இன்க்ரீசஸ் அட் த டைம் the longitudinal strain is said to be tensile strain. Why? Because of length is increasing from the original length or natural length. So that's why it is said to be the tensile strain. Next one வந்து பார்த்தீங்கன்னா compressive strain. நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா the length is decreased from the original length when we are applying the force.
So at that time the longitudinal strain is said to be compressive strain அப்படின்னு நம்ம சொல்லணும். Compressive strain அப்படின்னு நம்ம சொல்லணும். So all it having the same units. Longitudinal strain has no units. Similarly tensile and compressive strain it is nothing but it is another type of the longitudinal strains. So tensile strain and compressive strain also didn't having the units. எனக்கு வந்து என்ன கிடையாதுன்னா யூனிட்ஸ் கிடையாது. So right, next நம்ம யார் சார் பார்க்குறோம் அப்படின்னா shearing strain. So shearing strain அப்படின்றது எனக்கு என்ன சார்னா, so let us see the diagram. So I consider a cuboid. ஸோ இந்த டயக்ராம் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு கியூபாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இனிஷியல் லென்த் ஆஃப் த கியூபாய்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயக்ராமில் நம்ம கிளியராக பார்த்தோம் அப்படின்னா ஏ பி, ஆக்சுவலாக இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே டி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஒரிஜினல் லென்த்து. ஏ பி சி இந்த பாயிண்ட். If you are applying the horizontal or tangential force to the cuboid, the base remains same. The upper surface which displaces from 0 to x. So எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா a to a dash எனக்கு வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்போ இங்கே a to a dash அப்படின்னா இங்கே வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படின்னா d வரைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவிலிருந்து a டேஷு, இங்கே வந்து இந்த பாயிண்ட்லேருந்து d வரைக்கும். அப்போ taking a cuboid, let us assume body remains the translation and rotational equilibrium. So that means இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, if you are applying the force, the object didn't displaces from one point to another point. நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை. ஸோ didn't having the translational. Also it will not be rotated. அது வந்து ரொட்டேட்டும் ஆகலை. அப்போ என்ன சார் ஆகுது அப்படின்னா, பேஸ் ரிமைன்ஸ் சேமாக இருக்குது, டாப் மட்டும் மூவ் ஆகுது. இது எப்படி சொல்கிறோன்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது, ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் விட்டுட்டு கொஞ்சம் மேலே பிடிச்சி வளைச்சிங்கன்னா பாட்டம் அப்படியே தான் இருக்கும், அந்த டாப் போர்ஷன் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும்ல, சேம் அதே தான். அதுதான் ஷேரிங் ஸ்ட்ரெஸ், ஷேரிங் ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு கியூபாய்டு எடுத்துக்கிறீங்க, நீங்கள் அந்த கியூபாய்டு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா அதோட பேஸ் ரிமைன்ஸ் ஸ்டேஷ்னரி. ஸோ தட் மீன்ஸ் வாட் வி லேர்ன் இன்டைரக்ட்லி, it will didn't making the translation motion அப்படின்னா எனக்கு என்னென்னா நவரில். ஸோ இட் ரிமைன்ஸ் ஸ்டேபிள். ஆல்சோ இட் கேனாட் பி ரொட்டேட்டட். அது வந்து எனக்கு என்ன சார் ஆகலை அப்படின்னா ரொட்டேட்டும் ஆகலை, மூவ் ஆகவும் செய்யலை. அப்போ இது நம்ம என்னென்னு சார் சொல்கிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷனும் ஆகலை, ரொட்டேஷனும் இல்லை, பட் ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் ஸ்டேபிள். ஆனால் due to the tangential force acting on the object, in the side AD it will experience a force. அந்த சைடு மேலே இருக்கிற டாப் சைடு மட்டும் எனக்கு என்ன சார் பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இட் வில் மேக்கிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ அப்போ இந்த ஏங்கிள் வந்து தீட்டாவுக்கு ஈக்குவல் ஆகும், இந்த லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸுக்கு ஈக்குவல் ஆகும் ஒரு மூமெண்ட் இருக்குது. அப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஸோ தட் இந்த கியூபாய்டு டிஃபார்ம்ஸ் மீன்ஸ், ஸோ டியூ டு த அப்ளைங் ஆஃப் ஃபோர்ஸ், ஸோ இட் சேஃப் வில் பி சேஞ்ச். அதோட சேஃப் வந்து எனக்கு என்ன சார் ஆகிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் we are said to be deforms. அதாவது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேரிங் ஸ்ட்ரெயின். அப்போ ஷேரிங் ஸ்ட்ரெயினில் நான் என்ன சார் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார்முலா நார்மலாகவே எப்போவுமே ஸ்ட்ரெயின் அப்படின்னாவே சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ ஷேரிங் ஸ்ட்ரெயின் இஎஸ் ஈக்குவல் டு, அப்போ இது எது சேஞ்ச் இன் லென்த் அப்படின்னா ஏஏ டேஷ் பை ஒரிஜினல் எது சார் அப்படின்னா ஏபி. இதுதான். அப்போ ஏஏ டேஷ் பை பிஏ. அப்போ ஏஏ டேஷை வி ஆர் செட் டு பி எக்ஸ், ஏபியோட டிஸ்டன்ஸை வி ஆர் செட் டு பி ஹெச், தென் எக்ஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. இப்போ இதுக்கு நீங்கள் டேன் தீட்டா போட்டாலும் அதான் கிடைக்கும். ஸோ இந்த டேன் தீட்டா இதோட ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸு, அட்ஜசன்ட் சைடு வந்து ஹெச். அப்போ எக்ஸ் பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஃபார் ஸ்மால் ஏங்கிள் டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா. நம்ம டேன் தீட்டாவை தீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த அனதர் நேம் ஆஃப் த ஷேரிங் ஸ்ட்ரெஸ், அனதர் நேம் ஆஃப் த ஷேரிங் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் இல்லை, the another name of the shearing strain is shear அப்படின்னு சொல்லலாம். For small angle tan theta is equal to theta, then shearing strain is equal to x by h is equal to, instead of tan theta we can replace theta is equal to angle of shear. So angle of shear அப்படின்றது என்னன்னா, which is nothing but the object how much it will displaces from the initial to final position. இதுதான் இனிஷியல் பொசிஷன், இதுதான் ஃபைனல். எவ்வளோ தூரம் இது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சரி ரைட். அடுத்து வந்து எனக்கு என்ன சார்னா வால்யூம் ஸ்ட்ரெயின். ஸோ அந்த வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஒரு ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வால்யூம் ஸ்ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் த வாலிபால் ஆர் ஃபுட்பால், you are giving the force to all directions, that means you are going to be compressed. Or you are taking the water balloon or cricket ball, so whatever it will be, or water can, எது எடுத்தாலும் சரி நீங்கள் அப்படியே பிடிச்சி ஒரு அமுத்துனீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட வால்யூம் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ டியூ டு த அப்ளைங் ஆஃப் ஃபோர்ஸ் அதோட வால்யூம் வந்து எனக்கு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்க, அதோட வால்யூம் வந்து எனக்கு சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சார் சொல்கிறோம் அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வால்யூம் ஸ்ட்ரெயினுக்கு எனக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம் டெல்டா வி பை வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி இஸ் த ஒரிஜினல் வால்யூம், டெல்டா வி இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம். இந்த சேஞ்ச் இன் வால்யூம் அப்படின்றது என்னென்னா வி ப்ளஸ் வி டேஸ், இதான் நம்ம வந்து வி ப்ளஸ் வி டேஸ், இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு வி டெல்டா வி பை வி, அதை வந்து வி ப்ளஸ் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா வி டேஸ். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா வி ப்ளஸ் வி டேஸ், வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னா வி மைனஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா வி டேஸ் அப்படின்னு சொல்லணும். வால்யூம் சேஞ்ச் ஆனுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த வால்யூம் சேஞ்ச் ஆனாலே அதுக்கு பேர் எனக்கு என்ன சார் அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரெயின். ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, எனக்கு என்னென்னா வால்யூம் சேஞ்ச் ஆகுது, அதனால் அந்த வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம்னா வால்யூம் கேன் பி இன்க்ரீசஸ் நாட் டிக்ரீசஸ், என்ன வேணாலும் நடக்கலாம், இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் போட்டுங்க, டிக்ரீஸ்னால் மைனஸ் போட்டுங்க. இதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னாவே எனக்கு என்னென்னா யூனிட் கிடையவே கிடையாது. ரைட். தென் ஃபைனலாக we can learn about elastic limit. Elastic limit அப்படின்னா என்ன சார்னா the maximum stress within which the body regain its original size and shape after the removal of deforming force is called elastic limit. The maximum stress within which the body regain its original size and shape after the removal of deforming force, அதான் elastic limit. இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, கம்ப்ரஸ் பண்ணுறோம், திரும்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு வருது. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸுக்கு பேர் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அதில் இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம விட்ட உடனே ஒரிஜினல் ஷேப் வந்துருச்சு, ரீகெயின் பண்ணிச்சுன்னா ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் த லிமிட், இட் இஸ் த பார்டர் ஆஃப் த எலாஸ்டிசிட்டி ஆர் பிகினிங் ஆஃப் த பிளாஸ்டிசிட்டி. இட் இஸ் த எண்ட் ஆஃப் த எலாஸ்டிசிட்டி ஆர் பிகினிங் ஆஃப் த பிளாஸ்டிசிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் இழுக்கிறேன் விடுறேன் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடுது, இழுக்கிறேன் விடுறேன் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடுது. ஒரு சர்டைன் லெவலில் நான் இழுத்து விடுறப்ப ஒரிஜினல் ஷேப் வருது. தென் அதுக்கப்புறம் நான் இழுத்து விடுறப்ப ஒரிஜினல் ஷேப்புக்கு வரல அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு முன்னால் இருக்கிற கண்டிஷன் தான் நம்ம எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றது பார்டர் ஆஃப் த எலாஸ்டிசிட்டி. தென் ஆஃப்டர் திஸ் நீங்கள் இழுக்கிறீங்க விடுறீங்க ஒரிஜினல் ஷேப்புக்கு வரல அப்படின்னா இட் வில் லாஸஸ் த எலாஸ்டிசிட்டி, இட் வில் கெயின் த பிளாஸ்டிசிட்டி. ஒய்? பிகாஸ் ஆஃப் இட் வில் நாட் கெயின் த ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ். ஸோ இட் வில் லாஸஸ் த எலாஸ்டிசிட்டி பட் இட் வில் கெயின் த பிளாஸ்டிசிட்டி. அந்த லிமிட்டுக்கு பேர் தான் எலாஸ்டிக் லிமிட். அந்த எலாஸ்டிக் லிமிட் அப்படின்றது எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு நாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேம்பாலம் இருக்கும், பார்த்தீங்க அப்படின்னா கீழே ரயில்வே ட்ராக் இருக்கும், மேலே ஒரு மேம்பாலம் இருக்கும். அந்த மேம்பாலத்தில் ஒரு எலாஸ்டிக் லிமிட் இருக்குது. நீங்கள் அந்த பாலத்து மேலே போய் பாருங்கள், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போடுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வைப்ரேட் ஆகும். அப்படின்னா என்னென்னா ஒரு பாலம் வந்து இப்படி பாலம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் லோடு போடுறப்ப அந்த பாலம் என்ன சார் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கீழே போகும். அந்த லாரியோ பஸ்ஸோ லோடெல்லாம் கிராஸ் ஆனவாட்டி மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். எப்போ இந்த பாலம் உடஞ்சிட்டு விழுவும் அப்படின்னா அந்த நீங்கள் லோடு போகிறப்ப கீழே போகுது, அது வந்து எனக்கு என்னென்னா திரும்பி லோடு கிராஸ் ஆனோடனே ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடுதுன்னா நீங்கள் லோடு போடுறப்ப வெயிட் அதிகமானுச்சு அப்படின்னா அதோட எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டிடுது. அந்த எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டுறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இட் வில் கன்வெர்டட் இன்டு பிளாஸ்டிசிட்டி. இம்மிடியேட்டாக அந்த பாலம் வந்து என்ன சார் ஆயிரும் அப்படின்னா பிரிட்ஜ் வில் பி ப்ரோக்கன். அது வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா அப்படியே உடஞ்சிரும். அந்த லிமிட்டுக்கு பேர் தான் எலாஸ்டிக் லிமிட். பியாண்ட் த எலாஸ்டிக் லிமிட் it will gaining the plastic property but it will didn't gaining the elastic property. Suppose if the deforming force exceeds the elastic limit the body acquires the permanent deformation. Permanent deformation na அப்படி ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும், மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கே வராது. அந்த நேச்சருக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Why? Because of it will experience the permanent deformation. Permanent deformation எனக்கு போயிடுது. For example,
ஸோ ரப்பர் பேண்ட் லாஸஸ் இட்ஸ் எலாஸ்டிசிட்டி இஃப் புல்டு அப்பார்ட் டூ மச். நம்ம இப்போ நீங்கள் ரப்பர் பேண்ட் இருக்குது அது இழுத்துக்கிட்டே போங்க, ரொம்ப இழுத்தீங்க விடுறீங்க ஒரிஜினல் சேஃபுக்கு வரும், இழுக்கிறீங்க விடுறீங்க ஒரிஜினல் சேஃபுக்கு வரும், ஒரிஜினல் சேஃபுக்கு வந்தாலே இட் வில் ஹேவிங் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் இஃப் ஆர் அப்ளைங் த ஓவர்லோட், நீங்கள் ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் நாட் அக்யூரிங் த ஒரிஜினல் சேஃப். அது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரிஜினல் சேஃபுக்கு வரவே வராது, ஒரிஜினல் சேஃபுக்கு வரவே வராது. அந்த நேச்சருக்கு பேர் நம்ம பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிளாஸ்டிசிட்டியில் அப்படி எனக்கு என்ன சார் அப்படின்னா மறுபடியும் இட் சேஞ்சஸ் இட்ஸ் சைட்ஸ் அண்ட் பிகம்ஸ் டு மிஸ்ஃபிட் டு யூஸ் இட் அகைன். மறுபடியும் நம்மளால் என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் வில் அக்யூரிங் த பிளாஸ்டிசிட்டி. அதனால் அப்போ எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் அது வந்து எலாஸ்டிக் நேச்சராக இருக்கும். ஆஃப்டர் த எலாஸ்டிக் லிமிட் அது என்ன நேச்சராக இருக்கும் அப்படின்னா பிளாஸ்டிக் நேச்சராக மாறிடும்.